கேக்குறாரு, நீ என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு. யோசபாத்துங்கிற ராஜா தான் யூதாவுக்கு ராஜாவா இருக்காரு. யோசபாத்து சொல்றாரு, நான் வர்றேன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன், ஏன்னா என்னோட தான் உங்களோடது, உங்களுக்கு அவ்வளவு என் மேல உரிமை இருக்கு, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு. இப்ப இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, அவரோட சேர்ந்து ஏதோம் 3 ராஜாவும் இப்ப சேர்ந்து என்ன செய்ய போறாங்க, மோவாப் ராஜா மேல யுத்தம் செய்ய போறாங்க. அப்ப வந்துட்டு யுத்தம் செய்ய போற இடத்துல யுத்தம்னா என்ன, நிறைய பேர் சேர்ந்து தானே போவாங்க, லட்ச லட்சம் மக்களா. இது குதிரை படை போகும், யானை படை போகும், அப்புறம் ரதங்கள்லாம் போகும், நிறைய யுத்த வீரர்கள்லாம் போவாங்க. அப்போ போற வழியில பார்த்தா தண்ணியே இல்ல, 7 நாளா சுத்தி திரியுறாங்க, தண்ணியே பார்த்தா இல்ல. அப்ப அத்தனை பேருக்கும் தண்ணி யார் கொடுப்பா? லட்ச லட்சம் மக்களா யுத்தத்துக்கு போவாங்கல்ல, தண்ணியா தவிக்குது. அவங்க நினைக்கிறாங்க, தண்ணியே குடிக்காம நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், இப்ப யுத்தம் செய்ய போனா ஜெயிக்க முடியுமா